நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் நிறைய சொற்பொழிவுகள் நடக்குது. நிறைய விஷயங்களை ஆன்மீகத்தில் இருக்கிறதா கற்பனைகளாகவும் சொல்லியிருப்பாங்க. நிறைய அது வேதங்களாகவும் பக்தி முறையாகவும் இல்லை ஏதோ ஒரு பயிற்சி முறையாகவும் இல்லை ஒரு மந்திர முறையாகவும் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம மக்கள் எல்லாரையும் ஆன்மீகங்கிற பேரில் வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் அந்த சொற்பொழிவு ஆற்றும் அனைவர்களுமே அந்த உங்களை அறியாமையில் கொண்டு போகிற விஷயத்தை தான் செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஆன்மீகங்கிற பேரில். இப்போ இந்த ஆன்மீகம்னா நம்ம முதல்ல என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படின்னா அது ஆணுடைய சக்தியை மிகைப்படுத்தியது. அப்போ மிகை அது ஈகை. தமிழில் நம்ம சொல்லும்போது மீகம் அப்படின்னா மிகை என்பதை ஈகையாகவும் குறிக்கும். ஈகைன்னா என்னது? கொடை. அப்போ ஆன்மீகம் என்பதுனா இறைவன் ஆண் அப்படிங்கிற ஒரு தன்மையில் மிகப்பெரியவனாக இருக்கிறார். அந்த இறைநிலையை நம்ம முழுமையாக அவனுடைய பாதத்தில் சரணாகதி அடையிறதுக்கு நம்ம ஒவ்வொரு வழியில் ஒவ்வொரு படி எடுத்து வைப்பது தான் ஆன்மீகமான முறைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆன்மீகங்கிற பேரில் மந்திர பீஜமோ இல்லை பூஜை வழிபாடோ இல்லை ஒரு யோக முறைகளோ கலாச்சாரங்களோ இல்லை எது மாதிரி ஒரு மந்திர பீஜங்கள் வேதம் ஓதுறது இதெல்லாம் ஆன்மீகத்தில் சேராது. ஆன்மீகனாலே ஆண்மையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய இறைவனை அவன் பாதத்தில் சரணாகதி அடைகிறது தான் ஆன்மீகம். ஆனால் அதுக்கு ஏன் ஆண் அப்படிங்கிற பேருனா, இந்த உலகத்தில் கடவுள் மிகவும் படைச்சிருக்கக்கூடிய ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா அது ஆண் தன்மையில் தான் இருக்குது. ஏன் ஆண் தன்மையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பறவைகளையோ இல்லை ஒரு சின்ன சின்ன மிருகங்களையோ நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, மயில் பார்த்திங்கன்னா பெண் மயில் அழகாக இருக்காது, சிம்பிளாக சின்னதாக இருக்கும், தோகை இல்லாமல் இருக்கும். அப்போ ஆண் அப்படிங்கிறதுல ஆண் மயில் தான் தோகையோடு இருக்கும். அப்போ ஆண் தான் என்ன பட்டிருக்கு, பிரபஞ்ச சக்தியில் ஆணுக்கு தான் முதலிடம் கொடுத்து அதை அழகாக வர்ணிச்சிருக்காங்க. அப்போ நம்ம மயிலை பார்த்த உடனே அழகாக இருக்குதுன்னு சொல்லுதோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஆண் மயிலுக்கு தான் அந்த தோகையை கொடுத்துருக்காரு இறைவன். அது மாதிரி நீங்கள் கோழி வகைகளில் பார்த்திங்கன்னா சேவலுக்கு தான் காதில் நல்ல அந்த பூக்களும் தலையில் ஒரு பூவும் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி சிங்கத்துலேயும் நீங்கள் பாருங்கள், சிங்கம் ஆண் சிங்கத்தில் தான் அந்த தலைக்கு முன்னால் நிறைய முடிகள் நல்ல கவர்ச்சியாக இருக்கும். பெண் சிங்கத்தை பார்த்திங்கன்னா ஒல்லியாக சின்னதாக சும்மா அப்படி சிம்பிளாக வரும். அப்போ இங்கே என்ன எதுக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஆண் ஆதிக்கம் இல்லை, ஆனால் ஆண் அப்படிங்கிற தன்மை உயர்ந்திருக்குங்கிறத நமக்கு படைத்த ஒவ்வொரு பொருள்கள்லேயும் நமக்கு இறைவன் காட்டி கொடுத்துருப்பார். அதனால் இந்த ஆண் விஷயங்கள் மிகைப்படுத்துறது அது ஈகை, கொடை வள்ளல். அது வள்ளல்னு சொல்லக்கூடாது, நம்ம கொடைன்னு சொல்லணும், இல்லைன்னா ஈகைன்னு சொல்லணும் தமிழ். அப்போது இறைவன் அந்த ஆண் தன்மையில் இருந்த அவர் அதை மிகைப்படுத்தி அதை நமக்கு தன்மையாக நமக்கு அதை நம்மக்கிட்ட அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த இறைவன் நமக்கு அர்ப்பணித்த இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்ச சக்தியையும் இதை உருவாக்கின இறைவனையும் நம்ம முழுமையாக அவரை தெரிந்து கொண்டு இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைவது மட்டும்தான் ஆன்மீகம். மற்றபடி நீங்கள் எது செஞ்சாலும் அந்த ஆன்மீகம் கிடையாது. அதனால் இறைவன் ஒருவரே, அந்த இறைவனை அவன் பாதத்தில் சரணாகதி அடையிறதுக்கு மட்டுமே உங்களுடைய வேலைகள் இருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது அந்த வழியில் போகிறது. பின்னும் பிற மானிடர்கள் நிறைய நமக்கு அஞ்ஞானிகள் போல் நிறைய சொல்லியிருப்பாங்க. குடும்பத்தை விட்டுட்டு வரணும், சுமைகளெல்லாம் விட்டுட்டு வந்துரு, எது இருந்தாலும் சரி விட்டுட்டு பற்றற்ற நிலையில் வந்தால் தான் ஆன்மீகத்தை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. எந்த பற்றற்ற நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆன்மீகத்தை அடைய முடியாது. எல்லாத்துக்கும் பற்று கண்டிப்பாக நமக்கு வேணும். குடும்பம்னா குடும்பத்தில் ஒரு பற்று இருக்கணும். அந்த நிலையை ரொம்ப ஆதிக்கம் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அவ்வளோ. நீங்கள் எந்த பற்று இல்லாமல் எதை செய்ய முடியும் உங்களால்? அப்போ பற்றற்ற நிலை அப்படிங்கிறது மனசுக்கு தானே தவிர உடலுக்கோ உயிருக்கோ
அறிவுக்கோ கிடையாது. அப்போ பற்றற்ற நிலை வந்து மனசுக்கு மட்டும்தான் வேணும். உடலுக்கு, உயிருக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, இயற்கையை விட்டுட்டு எல்லாத்துலேயுமே பற்றற்ற நிலையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே முழுசாக போக முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வேணும்ல, ஆசையிலையும் பற்று இருக்குது. இப்போ ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கொண்டு போயிருப்பாங்க நம்மளை. அதனால் இதை பற்றின விஷயங்களை இன்னொரு உங்களுக்கு தன்மையில் சொல்லித்தரேன். ஆனால் ஆன்மீகம் என்பது இறைவன் ஆண் தன்மையில் இருக்கிறவர். அந்த தன்மை மிக பெரியது. அது ஈகை கொடையில் இருக்கிறது. அதனால் நமக்கு பிரபஞ்ச சக்தியை முழுமையாக படைச்சி அதை நம்மக்கிட்ட கொடுத்து அந்த கொடையாக நமக்கு தந்திருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சு இறைவனை நோக்கி பயணம் செய்வது தான் ஆன்மீகம். நமஸ்காரம். ஆயுஷ்மான் பவன்.